மணல் வைத்து குக்கீஸ் எப்படி செய்வது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் கீழே எவ்வளவு மண் இருக்குது அப்படிங்கிறத. வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ்ஷு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மணல் வச்சு எப்படி குக்கீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான். தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம். மைதா 300 கிராம், பாதாம் பருப்பு 5 நம்பர், ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, நெய் 150 கிராம், சர்க்கரை பவுடர் 100 கிராம். முதல்ல நாம் என்ன பண்ணணும், நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நெய் கூட இந்த சர்க்கரை பவுடர் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை மாதிரி நீங்கள் பீட் பண்ணணும். உங்கள்கிட்ட இது இருந்ததுன்னா ஹேண்ட் வைப்பர் இருந்ததுன்னா ஹேண்ட் வைப்பர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிஷின் இருந்தாலும் பண்ணலாம். நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகணும், நமக்கு எண்ணெய் மாதிரி ஆகணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன், நல்லா ஆன பிறகு காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு இல்லையா, இதை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பீட் ஆகிருக்கு. இப்போ இந்த பீட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஏலக்காய் பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வாசனைக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு மாவை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அதையும் காட்டுறேன். நம்ம ஏலக்காய் பவுட்ரு, நெய், சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா. இதை மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாம் எடுத்து வச்ச இந்த மைதா மாவை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. மாவு தண்ணி கிண்ணி ஊற்ற வேண்டாம், இதே மாதிரியே ஆட் பண்ணுங்கள். மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள், அந்த சாஃப்ட்னஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா கிள்ற மாதிரியும் வரணும். இப்போது இந்த உருண்டை பாருங்கள், இந்த உருண்டை உருட்டினா இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு கையில் நமக்கு நெய் நிறையா இருக்க பாருங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரணும். இப்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த தட்டில் லைட்டாக நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நெய் மட்டும் தடவுனா பத்தாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சூடு பண்ண போகிறோம். கீழே தட்டை சூடு பண்ணும்போது நெய் மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பிஸ்கட்டு பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நீங்கள் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிஸ்கட் வைக்கிறத காட்டுறேன். இப்போது இதை மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கங்க. ரொம்ப தடிசாக உருட்ட வேண்டாம், கரெக்டான பொசிஷனில் உருட்டி இதை மாதிரி வைங்க. அதே மாதிரி ரொம்ப தட்டணுங்கிற அவசியமும் இல்லை. ஒரு உருண்டைக்கும் இன்னொரு உருண்டைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வைங்க. இப்போ இதில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த கேப் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதை மாதிரி ஃபுல்லாக தட்டு பூரா வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த பேனை என்ன பண்ணணும்னா ஒரு 20 மினிட்ஸ் சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் மண் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மண்ணை நல்லா சூடான பிறகு தான் இதில் நாம் தட்டை வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் தட்டை உள்ளே வச்சுட்டேன். இதோ இப்படி வச்சுட்டேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை உங்களுக்கு ஆன பிறகு நான் காட்டுறேன். இப்போது இதை மாதிரி பிஸ்கட்டை வச்சுட்டு மூடிடுங்க. 25 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போது பாருங்கள், குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. கீழெல்லாம் எப்படி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத. எதுவுமே கத்தி எதுவுமே தேவையில்லை, தானாக வர்ற மாதிரி வரும். சூப்பராக வரும். அதுக்காக தான் மைதா மாவும் நெய்யும் நான் தடவை சொன்ன காரணம். இப்போது சுவையான நெய் போட்ட குக்கீஸ் ரெடி பண்ணியாச்சு. இதை மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.